அதிசய கருணை ஒரு புதிய பக்தி கதை. ஒருமுறை தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் நந்தகுமாரன் என்பவர் வசித்தார். அவர் உண்மையான பக்தன். அன்னை பராசக்தியையே தெய்வமாக மதித்தவர். ஆனால் வாழ்க்கையில் கடும் பரீட்சைகள் வந்தபோது அவருடைய நம்பிக்கை சோதனைக்குள்ளானது. ஒரு நாள் நந்தகுமார் கடும் மழையில் மூழ்கிய கிராமத்தில் ஒருவரை உதவ முடியுமா என அலைந்து கொண்டிருந்தார். அவர், "அம்மா, நீ இருக்கிறாய், எனக்கு உதவி செய்ய வேண்டும்" என்று மனதிற்குள் அழைத்தார். அந்த நேரத்தில் வெள்ளத்தில் அடிக்கொண்ட ஒரு சிறுவனை காப்பாற்ற ஒரு கொடிய நாயின் குதித்தது. எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். நந்தகுமாரும் சிறுவனையும் கரையேறியதும் அந்த நாய் மாயமானது. அவருக்கு திடீரென்று குரல் கேட்டது. "நான் பராசக்தி. பக்தனின் ஆழ்ந்த விருப்பம் எவ்வளவு உண்மையானதோ அவ்வளவு வினை செய்வதற்கும் நான் தயார்." அந்த நாளிலிருந்து நந்தகுமார் எந்த சோதனையும் வந்தாலும் தெய்வத்தின் கருணையில் முழுமையாக நம்பிக்கை வைத்தார். கதையின் போதனை: தெய்வம் எப்போதும் பக்தர்களுடன் இருக்கிறது. ஆனால் அது எந்த வடிவத்தில் வரும் என்பதை நாம் அறிய முடியாது. இது போன்ற புதிய பக்தி கதைகள் தொடர்ந்தும் வேண்டுமென்றால் சொல்லுங்கள்.